بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அடுத்த ஹதீஸ் அன் அபில் மின்ஹால் சய்யார் இப்னு ஸலாமத قال دخلت انا وابي على ابي برزة الاسلمي رضي الله تعالى عنه. சய்யார் இப்னு ஸலாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபி குறிப்பிடுகின்றார், நானும் என்னுடைய தந்தையும் அபூ பர்ஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சந்திப்பதற்காகவே நாங்கள் சென்றோம். ஃபகால லஹு அபி, சென்று என்னுடைய தந்தை கேட்டார், கைஃப கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி அல் மக்தூப, எவ்வாறு ஐவேளை தொழுகைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், ஃபகால கான யுஸல்லில் ஹஜீர் அல்லதி ததுஊனஹல் ஊலா. ஹஜீர் அதாவது லுஹர் தொழுகை. ஹாஜிர் என்று நாங்கள் பார்த்தோம். ஹாஜிர் என்றால் மக்கள் தங்களுடைய வேலைகளை விட்டுவிடக்கூடிய நேரம், சரியாக என்ன பகலுடைய நடுப்பகல், சூரியன் வெப்பமாக இருக்கக்கூடிய நேரம். இதற்கு நீங்கள் முதலாவது தொழுகை என்று நீங்கள் பெயர் வைப்பீர்கள் என்று அவர் கூறுகின்றார். ததுஊனஹல் ஊலா ஹீன தத்ஹது ஷம்ஸ், அதாவது சூரியன் என்ன நடுவானிலிருந்து சாயும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்தது வயுஸல்லில் அஸ்ர, அசர் தொழுகையை தொழுவார்கள். ثم يرجع احدنا الى رحله في اقصى المدينه والشمس حيه. அசர் தொழுது விட்டு எங்களிலே ஒருவர் மதீனாவுடைய ஒரு எல்லைப்புறத்துக்கு தன்னுடைய வாகனத்திலே ஏறி சென்று அடைந்தாலும் அங்கே சூரியன் என்ன உயிருடன் இருக்கும், அதாவது என்ன மறைந்திருக்காது. சூரியன் ஹையா, வஷம்சு ஹையா என்றால் சூரியன் உயிருடன் இருக்கும் என்றால் சூரியனை நீங்கள் திட்ட தெளிவாக காணக்கூடிய நேரமாக இருக்கும் என்பதாக சொல்கின்றார். அப்படி என்றால் இதுதான் அசருடைய நேரம். தொழுது விட்டு ஒரு மனிதர் தன்னுடைய வாகனத்திலே ஏறி மதீனாவுடைய எல்லைப்புறத்துக்கு சென்று அடைந்து செல்லக்கூடிய நேரம் வரைக்கும் என்ன ஒரு நீண்ட நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அசருடைய நேரம். அடுத்தது வனசீது மாகால ஃபில் மக்ரிப், அவருக்கு ஒரு மக்ரிபை பற்றி சொன்ன விடயம் எனக்கு மறந்துவிட்டது. வகான யஸ்தஹிப்பு அன் யுஅக்கிர மினல் இஷா இல்லதி ததுஊனஹா அல் அத்தம, இஷாவை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஷாவை சில வேளை பிற்படுத்தி தொழுவதற்கு விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிற்படுத்தி தனியாக தொழுவது கிடையாது, ஜமாத்துடைய பள்ளியுடைய அந்த நேரத்தை பிற்படுத்தி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு வகான யக்ரஹு நௌம கப்லஹா வல் ஹதீஸ பஅதஹா, இந்த வார்த்தை எங்களுக்கு அனைவருக்கும் தற்காலத்திலே மிகவும் தேவையான ஒரு வார்த்தை, ஒரு அட்வைஸ் சொல்லுகின்றார்கள். அபூ பர்ஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஷா தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொழுவார்கள் என்று சொல்லிவிட்டு வகான யக்ரஹு நௌம கப்லஹா, இஷாவுக்கு முன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஷாவுக்கு முன்னால் என்ன செய்ய மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள். மஹரிபுக்கு பின்னால் என்ன செய்ய மாட்டார்கள், இஷாவுக்கு முன்னால தூங்க மாட்டார்கள். வக்கான யக்ரஹு, அதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வல் ஹதீஸ பஅதஹா, இஷாவுக்கு பின்னால் கதைத்து கொண்டிருப்பதை நபி அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலையை எங்களுக்கு அபூ பர்ஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்துக் கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய இன்றைய வாழ்க்கையிலே இந்த சுன்னத்துடைய இரண்டாவது பகுதி டோட்டலி அடிபட்டு போயிடுச்சு. இஷாவுக்கு பின்னால் கதைப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்பதை நான் நினைக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையிலே யாரும் ஒரு நாளைக்கு கூட இந்த சுன்னத்தை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு மனிதனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் எனக்கு தெரிந்த சில அறிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள், அதாவது மதீனாவிலே அவர்கள் இஷாவுக்கு பின்னால் அவர்களை யாரும் சந்திக்க முடியாது. சில உலமாக்கள் இருந்திருக்கின்றார்கள். இஷா தொழுதுவிட்டு அவர்கள் வீட்டுக்குள் சென்றால் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன உறங்கி விடுவார்கள். இப்படிப்பட்ட பழக்கமுடைய சில உலமாக்களையும் கண்டிருக்கின்றேன். அவங்க மாரூஃப், அனைவரும் அலையப்பட்டவர்கள். இஷாவுக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது, அவரை பிடிக்க முடியாது என்று இந்த சுன்னத்தை தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திய நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் இருக்கின்றார்கள். இது மருத்துவ ரீதியாகவும் எங்களுக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, நோய் இல்லாத வாழ்க்கைக்கு இது மிகவும் தேவையான ஒரு விடயம் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. சில வேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலாம், தேவைகளின் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே பேசாமலேயே இருந்தது கிடையாது. தேவைகளின் பொழுது நபி அவர்கள் என்ன பேசுவார்கள். ஆனால் அநேகமாக நபி அவர்கள் இஷாவுக்கு பின்னால் கதைத்து கொண்டிருப்பதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான யன்ஃபதிலு மின் ஸலாத்தில் கதாதி, அவர்கள் சுபஹ் தொழுகையிலிருந்து அவர்கள் திரும்பி சென்றால், பள்ளியிலிருந்து அவர்கள் வெளியேறி செல்லக்கூடிய நேரம் எதுவாக இருக்கும் என்றால் ஹீன யஅரிஃபு ரஜுலு ஜலீஸஹு, ஆண்களை பொறுத்தவரையிலே
ஒரு மனிதர் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவரை தெரியக்கூடிய நேரம். இப்போ சுபஹ் தொழுது நபி அவர்கள் அவுராதுகளை எல்லாம் மோதிவிட்டு அவர்கள் திரும்பி செல்லக்கூடிய நேரம், ஒரு மனிதர் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவரை என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம். ஆரம்ப காலத்தில் இந்த லைட் எல்லாம் கிடையாது. எங்களுடைய காலத்தை வைத்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. எங்களுடைய என்ன பள்ளியிலுக்கும் லைட் இருக்குது, ரோட்டில் போனால் ரோட்லையும் என்ன செய்து வந்து லைட் போடப்பட்டிருக்குது, வெளிச்சங்கள் என்ன தருவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆரம்ப காலத்தில் இவை ஒன்றும் இருக்கவில்லை. அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்தால்தான் அது வெளிச்சம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் தனது பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவரை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இருந்தது நபி அவர்கள் சுபஹ் தொழுது விட்டு திரும்பி செல்லக்கூடிய நேரம் என்று சொல்லிவிட்டு வயக்ராஉ பிஸ்ஸித்தீன இலல் மிஅ, நபி அவர்கள் சுபஹ் தொழுகையில் அவர்கள் அதை தொழுவிப்பார்கள் 60 ஆயத்துகளிலிருந்து 100 ஆயத்துகள் வரைக்கும் இடைப்பட்ட அந்த எண்ணிக்கையிலே நபி அவர்கள் சுபஹ் தொழுகைக்கான தொழுகையிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம்.